ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன இதோட ஸ்ட்ரக்சர் எழுத போறோம்னு பார்த்தீங்கன்னா 1 குளோரோ 4 எத்தில் சைக்ளோஹெக்சேன். அப்போ இங்கே நமக்கு வந்து மெயின் செயின் என்ன பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேன். அப்போ சைக்ளோஹெக்சேன் வந்து நம்ம எப்படி எழுதணும், அதே 6 மெம்பர் ரிங் தான். பட் ஆனால் என்ன இருக்கக்கூடாது, டபுள் பாண்ட் வந்து இருக்கக்கூடாது. இதான் வந்து நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன். அப்போ சைக்ளோஹெக்சேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷன் நமக்கு வந்து எத்தில் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபோர்த் பொசிஷன் எத்தில் குரூப், ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம குளோரோ. நம்ம வந்து எந்த இடம் வேணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து குளோரோ. அப்போ இங்கேருந்து ஃபோர்த் பொசிஷன் நமக்கு என்னது, இது வந்து ஃபர்ஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இது வந்து செகண்ட், இது வந்து தேர்ட், இது வந்து ஃபோர்த். இதான் ஃபோர்த் பொசிஷன் இல்லையா. அப்போ நம்ம ஃபோர்த் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ எத்தில் நமக்கு எத்தனை இருக்கணும், 2 கார்பன் வந்து இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த பொசிஷனை நம்ம என்ன பண்ணா 2 கார்பன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் வந்து நீங்க வந்து ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த கார்பன்ல பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் வந்து இருக்குது, கார்பனை சுற்றி 2 பாண்ட் வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை சுற்றி நமக்கு வந்து ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 நமக்கு என்ன இருக்கும், ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CH3 வந்து ரிமைனிங் 3 வந்து ஹைட்ரஜன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே CH வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 குளோரோ 4 எத்தில் சைக்ளோஹெக்சேனோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து ஷார்ட்ஸில் ப்ளஸ் சில இதெல்லாம் ஷார்ட்ஸில் வந்து போட முடியல அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் நான் போட்டுக்கிறேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த சாப்டர் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த சாப்டரோட பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே இருக்கும். அது அப்படியே கண்டினியூவாக நான் என்ன பண்ணுவேன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நான் வந்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் எந்த சாப்டர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ இருக்கும். நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம்.